ஹாய் கைஸ், வெல்கம் டு ஏஜஸ் டிரைவிங் டிப்ஸ். நான் இன்னைக்கு ஒரு ஹைவேல ஒரு சின்ன டிரைவிங் டிப் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். லேன் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது எப்படி கரெக்டாக லேன் மெயின்டெனன்ஸ் பண்ணணுன்னு ஒரு சின்ன டிப், ஒரு ஈஸியான டிப் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இப்போ நம்ம ஹைவே டிரைவிங்கில் ஒரு சின்ன டிப்ஸ் நம்ம டெய்லி எப்படி ஃபாலோ பண்ணால் ஒரு பெட்டர் டிரைவராக ஆகலாங்கிறது ஒரு சின்ன டிப்ஸ் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த டிப் நம்ம எப்படி கரெக்டாக லேனுக்குள்ளே ஓட்டணும் அப்படிங்கிறது தான் இந்த சின்ன டிப். இது ரொம்ப ஈஸி. ஏன்னா நிறைய பேர் இப்போ முன்னாடி போகிறாங்க அவன் கரெக்டான லேன் கரெக்டாக மெயின்டைன் பண்ணல, இப்போ கரெக்டாக லைன் மேலே போகிறான், கரெக்டாக அந்த லைனுக்குள்ளே அவனால் ஓட்ட தெரியல. ஸோ இது ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் தான். இப்போது நிறைய பேர் எப்படி ஓட்டுவாங்கன்னா, இப்போ லைன் மேலே படக்கூடாதுன்னே சொல்லிட்டு லைனை பார்த்துட்டே அது லைனை பார்த்துட்டே ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ இது என்னென்னா, இது பேர் டார்கெட் ஃபிக்ஸேஷன்னு சொல்லுவாங்க. இப்போ ஏதாவது பார்த்து நீங்கள் அது மேலே இடிக்கக்கூடாதுன்னு ஓட்டுனீங்கன்னா உங்களை அறியாமலேயே அதை நோக்கியே நீங்கள் போவீங்க, லைட்டாக அது பக்கத்துலேயே போவீங்க. ஸோ இப்போது நீங்கள் லைனை பார்த்துட்டு லைன் மேலே ஓட்டக்கூடாதுன்னே ஓட்டுனீங்கன்னா உங்களை அறியாமலே லைன் ஒட்டியே நீங்கள் போயிட்டுருப்பீங்க. ஸோ இது ஒரு பேசிக்கான ஒரு டிப். என்னென்னா, நீங்கள் லாங்காக பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் லேன் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ லேன் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த சென்டர் மீடியனுக்கும் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற லைனுக்கும் நான் சென்டரில் ஓட்ட போகிறேன். இப்போ நீங்கள் உங்களோட லைன் ஆஃப் சைட் எப்படி இருக்கணும்னா, உங்களோட லேனில் சென்டர், உங்களோட லேனில் இப்போ நீங்கள் ஃபாஸ்ட் லைனில் போயிட்டு இருக்கிறீங்க, சென்டர் மீடியனுக்கும் இந்த லைனுக்கும் நடுவில் போயிட்டு இருக்கிறீங்கன்னா உங்கள் லேனோட சென்டரில் லாங்காக பாருங்கள். நீங்கள் வேறு எதுவும் நீங்கள் இந்த சைடில் பட்டுரும், இந்த சைடில் லைனை க்ராஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கான்சன்ட்ரேஷனே பண்ண வேணாம். உங்களோட லேனில் ஸ்ட்ரெயிட்டாக லாங்காக பார்த்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லேன் மெயின்டெனன்ஸ் வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், முன்னாடி ஒரு லாரி போயிட்டுருக்கு, நான் இந்த லேன் மாற்றுறேன், மிடில் லேனுக்கு வரேன். ஸோ இந்த மிடில் லைனில் நீங்கள் என்ன பண்ணணும், டைரெக்டாக சென்டர் லாங்காக மட்டும் பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லேன் மெயின்டெனன்ஸ் வந்துடும். ஸோ உங்களுக்கு சம்டைம்ஸ் இப்போ நீங்கள் ஒரு வண்டியை கிராஸ் பண்ணுறீங்க, லெஃப்ட் சைடு ரைட் சைடு லேனில் ஏதாவது வண்டி உள்ளே வர மாதிரி தெரியுது அப்படின்னா நீங்கள் அவங்கள மட்டும் கான்சன்ட்ரேட்டே பண்ண வேணாம். லைட்டாக ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துட்டு அவங்க உள்ளே வராங்களா இல்லையாங்கிற மட்டும் பார்த்துட்டு உங்களோட லேனில் சென்டராக பார்த்துட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லேன் மெயின்டைன் ஆகும். இப்போ நானும் அப்படி தான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். இந்த லேனில் சென்டராக ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு இருக்கிறேன். அதே மாதிரி லைட்டாக அப்பப்போ சைடில் ரியர்வியூ மிரரில் என்ன வண்டி வருது, இப்போ முன்னாடி ஒருத்தன் போயிட்டு இருக்கிறான், அவன் கரெக்டாக எதை நம்ம லேனுக்குள்ளே வரானான்னு மட்டும் ஒரு சின்ன கிளான்ஸ் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா போதும். ஓகேவா? நீங்கள் அவனை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி ஓகே அவன் உள்ளே வந்துடுவானா அந்த பயத்தில் ஓட்ட வேணாம். நீங்கள் லைட்டாக ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு ஃப்ரீயாக இருக்கா உங்கள் லேனோட சென்டரில் மட்டும் பார்த்துட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க. இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.